பிரைஸ் தி லார்ட். தானியேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் பின்பாகம். குறித்த காலத்துக்கு முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சொல்லி கூறப்பட்டுள்ளது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் முடிவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரு குறித்த காலம் வரும், அதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான். அப்போது நம்ம பொறுமையாக இருக்கணுமா. அப்போ குறித்த காலத்துக்காக முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு வசனம் கூறும், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கு. அப்போ குறித்த காலத்துக்கு முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிறதும் குறித்த காலத்துக்கு தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் குறித்த காலம், அந்த குறித்த காலம்னா குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறார். சரிங்களா. யோசேப்புக்கு ஒரு இது ஆண்டவர் கொடுத்தாரு, தரிசனம். முன்னாடியே ஒரு சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணார், உடனே அவனை ராஜ்யத்தோட அதிபதியாக மாற்றினாரா? இல்லை, ஒரு குறித்த காலம் வந்துச்சு, அவனை உருவாக்குனார், புடமிட்டார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அதிபதியாக வச்சார். டக்குன்னு தூக்கி கொடுத்தா அவன் என்ன பண்ணியிருப்பான், சகோதரரை அவன் ஏற்றிருக்க மாட்டான் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த பக்குவம், நமக்குள்ளே ஒரு பக்குவம் வரணும். ஒரு காரியம் நம்ம ஒரு மாவு இப்போ செய்கிறோன்னு வைங்களேன், அதுக்குரிய பக்குவம் வந்தால் தான் அதை நம்ம ரொட்டியாவோ இல்லை சப்பாத்தியாவோ செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குறித்த காலம் வரணும், நீயும் பக்குவப்படணும்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். சரிங்களா. ஒரு முடிவு, ஒரு தரிசனம். ஆண்டவர் எனக்கு இதெல்லாத்தையும் சொன்னார். அழகான ஒரு வசனம் கூட சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கு, வாக்கு தத்தங்கள் தலைமுறைக்கு என்ன பண்ணுதான், வாய்க்காமற் போனதோன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு காரணம் நீ பக்குவப்படணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நிறுத்தி வைத்திருப்பார். நீங்கள் அதற்காக ஆயத்தப்படுங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தலைமுறைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோன்னு கேட்டிருக்காருல, எங்கே இருக்குன்னா சங்கீதம் 77 8வது வசனத்தில் கேட்டிருக்கு. சரிங்களா. ஒளிந்து போயிடுச்சோன்னு கேட்டிருப்பார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பக்குவப்படு, உனக்கு நான் எல்லாமே தரேன்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் உருவாக்குகிறது, உடைக்கிறது எல்லாமே நம்ம ஒரு பக்குவத்துக்கு வரணும்னு சொல்லி தான் செய்கிறாரு. சரிங்களா. கொடுத்த தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், குறித்த காலத்தில் அது நிறைவேறும். சரிங்களா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசிப்போம் சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.